தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சியில் மொடக்குறிச்சி தொகுதியில் மொடக்குறிச்சி பேராட்சிக்கு உட்பட்ட பஜனைகிரம் பகுதியில் பொதுமக்கள் குடிநீர் வசதி செய்து தர கோரிக்கை வைத்துள்ளார்கள். ஆகவே அங்கு 60,000 கொள்ளளவு குடிநீர் மேல்நிலை தொட்டியை அமைத்து போதுமான அளவு குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர், ஏற்கனவே இருக்கிற டேங்குகள் மூலமாக தொட்டிகள் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கு புதிதாக கட்ட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் மாண்பு உறுப்பினர் அவர்கள் இங்கு எடுத்துக்காட்டிருக்கணுங்க, தேவைப்பட்டால் அவசியம் தேவைப்பட்டால் இந்த ஆண்டே உடனடியாக அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு இது அரசு முன்வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி சரஸ்வதி. நன்றி. மொடக்குறிச்சி தொகுதி கொடுமுடி வட்டம் வெங்கம்பூர் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் உரப்பூங்கா அமைக்க வேண்டும். அப்பேரூராட்சிக்கு உட்பட்ட கல்வெட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனை அருகில் காலி இடம் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. எனவே அவ்விடத்தில் திட்டக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் உரப்பூங்கா அமைக்க வேண்டும், தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அரசுக்கு நலமான சொந்தம் இருக்குமானால் மாண்பு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் மூலமாக அதை பெற்று திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அங்கு துவக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம். நிலம் கிடைப்பது தான் பெரிதாக இருக்கிறது. திடக்கழிவு மேலாண்மை திட்டம் துவங்குகிற போது அருகில் இருக்கிற இல்லத்து வீடுகள்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அதையெல்லாம் மாண்பு உறுப்பினர் அவர்கள் தான் இருந்து அவர்களோடு பேசி எங்களுக்கு சரி செய்து தர வேண்டும். மாவட்ட அமைச்சர் மூலமாக, மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த இடத்தை பெற்று அங்கு புதிய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை துவக்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.